செங்கோட்டையில் நமது பாரத பிரதமர் முன்வைத்த அறிவிப்புகள் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளா அல்லது மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் வாக்குறுதிகளா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தீக்கதிர் தலையங்கத்திற்கு செல்வோம். செங்கோட்டையில் அம்பலப்பட்ட நரேந்திர மோடியின் இயலாமை. பிரதமர் நரேந்திர மோடி தன்வசம் இருந்த கட்டமைக்கப்பட்ட ஈர்ப்பு சக்தியை முற்றிலுமாக இழந்துவிட்டதை அவரது 13வது செங்கோட்டை உரை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. ஜந்தர் மந்தரில் திரண்ட இளைய தலைமுறையினரின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கொடூரமான ஒடுக்குமுறைகளும் அயோத்தி ராமர் கோவிலில் அரங்கேறிய ஊழல்களும் இந்த நாட்டின் தார்மீக முதுகெலும்பை உடைத்தெறிந்துள்ளன. மதவாத தேசியவாதத்தின் அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுள்ள நிலையில் தனது அடிமட்ட ஆதரவாளர்களுக்கு தன் செல்வாக்கு குறையவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய இக்கட்டான நிலைக்கு மோடி தள்ளப்பட்டுள்ளார். வழக்கம் போல சுயத்தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் கடந்த காலங்களுடன் புள்ளி விவரங்களை ஒப்பீடு செய்வதும் அலுப்பூட்டும் சடங்காக மாறியுள்ளது. விக்சித் பாரத் மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் போன்ற முழக்கங்கள் பெரும் வெற்று சொற்களாக சுருங்கிவிட்டன. இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மை மற்றும் எதிர்காலம் குறித்த அச்சங்களை எதிர்கொள்ளாமல் இலவச ஆன்லைன் கோச்சிங் போன்ற அற்ப வாக்குறுதிகள் மூலம் அவர்களை ஏமாற்ற முயல்வது எடுபடாது. இந்த முறை தனது உரையில் வழக்கமான பாகிஸ்தான் எதிர்ப்பு, பயங்கரவாத பேச்சுகள் மற்றும் வெறித்தனமான தேசியவாத வெளிப்பாடுகளை தவிர்த்துள்ளார். பிரிவினைவாத கருத்துக்களை தீவிரமாக பரப்புபவர்களின் கூச்சல்கள் மக்களிடையே மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளதை உணர்ந்தே பிரதமர் இந்த மௌனத்தை கடைபிடித்துள்ளார். இந்துத்துவத்தின் பெயரால் நடத்தப்படும் நாடகங்களும் ஊழல்களும் மக்களின் நம்பிக்கையை முழுமையாக சிதைத்துள்ளன. மக்களின் வரிப்பணத்தை கொண்டு கட்டமைக்கப்பட்ட அரசின் சாதனைகள் அனைத்தும் ஒரு சில பெருநிறுவனங்களின் வளர்ச்சிக்கு மட்டுமே பயன்பட்டுள்ளதே தவிர அடிமட்ட எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த சிறிதும் உதவவில்லை. தேசத்தின் உண்மையான பிரச்சினைகளான வேலையின்மை, வறுமை மற்றும் விலைவாசி உயர்வு பற்றி கவலைப்படாமல் அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பும் முற்போக்காளர்களையும் அறிஞர்களையும் அறிவுஜீவி நக்சல்கள் என்று முத்திரை குத்தி ஒடுக்க நினைக்கும் அவரது குறுகிய அரசியல் தந்திரம் கண்டனத்திற்குரியது. மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் குரல் கொடுப்பவர்களை நக்சல் சிந்தனையாளர்கள் என்று கூறி குறிவைப்பது உச்சக்கட்ட எதேச்சதிகார போக்கின் வெளிப்பாடு அன்றி வேறில்லை. சமூகத்தின் அடிமட்ட மக்களின் அதிருப்தியையும் இளைஞர்களின் ஆத்திரத்தையும் மறைக்க முயன்றாலும் தற்போதைய ஆட்சி அதன் கவர்ச்சியை இழந்துவிட்டது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். ஒரு நாட்டின் வளர்ச்சியை மேடைகளில் அறிவிக்கப்படும் வாக்குறுதிகளால் மட்டும் அளவிட முடியாது. வேலைவாய்ப்பு, விலைவாசி, விவசாயம், தொழிலாளர் வாழ்க்கை, கல்வி, சுகாதாரம் என சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றமே உண்மையான வளர்ச்சியின் அளவுகோல். அறிவிப்புகள் செயலாக மாற வேண்டும். வாக்குறுதிகள் மக்களின் வாழ்க்கையில் மாற்றமாக தெரிய வேண்டும். அந்த கேள்வியை தான் இன்றைய தலையங்கம் நம்மிடம் முன்வைக்கிறது. மீண்டும் மற்றொரு தலையங்கத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.